ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்னைக்கு ஃப்ரைடே ஜும்மா டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஜப்பான் லைஃப் வித் ஃபேமிலி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனே அப்படியே டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக சக்கரை. ஸோ இன்றைக்கி என் ஃப்ரெண்டு வந்து ஜும்மா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி குக் பண்ணி வச்சுட்டு போகலாம். நோன்பு வர வந்து எப்படி டைம் இருக்குன்னு தெரில. இது ஈவினிங் வர எனக்கு இன்றைக்கி ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். ரேயான் டிவி பார்த்துட்ருக்காங்க அங்கே. ஸோ வேணுமா குழம்பு வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். அல்ஃபி குட்டி காலையிலே ஸ்கூல் போயிட்டாங்க. அவங்க டேடி வந்து ஒர்க் போயிட்டாங்க ஆஃபீஸ்க்கு. என்னம்மா வேணும்? அது இல்லைம்மா, அது இல்லை, அது இல்லை. சப்ஸா ஊற போட்டிருக்கேன் தண்ணியில் இதுக்காண்டி நோன்பு திறக்க. அதை பார்த்துட்டு சார் கேட்குறாரு. ரேயனோட ஃபேவரட் குல்லி 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 ரம் சம் சம், குல்லி 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 ரம் சம் சம், சம் சம் சம், டான்ஸ் டான்ஸ். காலப்பாரு எங்கே தூக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் எங்கள் அம்மாட்ட பேசிக்கிட்டே குக் பண்ணிட்டேன். ப்ரெஷர் குக்கில் வச்சுருக்கேன் சிக்கன் கிரேவி. டைம் ஆயிடுச்சு, 11:35 ஆகுது. வாவ் வாவ், ப்ரெஷர் குக் சிக்கன் கறி சூப்பர், நல்லா வந்திருக்கு. இன்னைக்கு மல்லி செடி விழுந்துருவ. என்ன ரையம்மா வா. இங்கே பாருங்கள், இங்கே சக்குரான்னு சொல்லுவாங்க. இந்த கலர் சேஞ்சு இது இந்த சீசனில் தான் வரும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் எப்படி வந்து எல்லோ லீவ்ஸ்லாம் வருதோ அதே மாதிரி இந்த சீசனில் இந்த சக்குரா கலர் பூ பூக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கிளம்பியாச்சு. குட்டி ஃப்ரெண்டு வந்துட்டுருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி ஜும்மா போகிறோம். ரொம்ப நாளாச்சு ஜும்மாவுக்கு போய். நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம், அங்கிளுக்கு வெயிட் பண்ணுறோம். என்ன ரையா? பின்னாடி பாருங்கள், அந்த கலர் லீவ்ஸ்லாம் தெரியுது. சக்குரா கண்ணு கூசுது. வெள்ளிக்கிழமை நோம்பு திறக்கிறதுக்கு நான் எனக்கு பாக்ஸில் எடுத்துகிட்டு இவங்களுக்கு வீட்டில் பாப்பாவுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நோம்பு திறக்கிறதுக்கு பண்ணி வச்சிட்ருக்கேன். சமோசா, சிக்கன் நகெட்ஸு, பொட்டேட்டோ ஃப்ரை. இங்கிட்ட வந்து சர்பத் போட்டு எனக்கு கொஞ்சம் எடுத்திருக்கேன் பாட்டிலில். நோம்பு கொஞ்சம் இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். எனக்கும் நானும் பேக் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் லாக் அரிகாத்தோனே. ஐயோ இது போச்சு, கதவு திறந்து மூடணும். கொஞ்சம் திறந்து மூடுங்களேன் ஜூ. சரி, டைட்டு மாதிரி வேலை பார்க்குறேன், போதுமா? அரிசி ஓடியா டைட் வேலை பண்ணா எந்த வெளியும் வராது. மழையோ மழை சார. ரொம்ப டயர்டு ஃப்ரெண்ட்ஸ். நோம்பு வச்சு தூக்கு தூக்கு. வெரி டயர்ட். வேலைக்கு வர போயிட்டு வந்து எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டே போச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். And a mighty cry, sticks and shovel in the sky. Then the wolf saw the brick house
and a huff puff and your house. என்ன அல்ஃபினா படிக்கிறீங்க? என்ன பாட்டு பாடுறீங்க? ஹோம்வொர்க்கா இல்ல 3 little pigs. This little pig, he like to play. அன்னைக்கு பண்ணீங்களே ஸ்கூல்ல? அது வேற சாங். நல்லா பண்றீங்க. இதெல்லாம் நல்லா பண்ணீங்க. படிக்கிறது தான் கொஞ்சம் லேட்டா பண்ணீங்க. கேபி கேபி ஜூ ஜூ ஜூ. போறான் பார் நண்டு வருது நரி வருதுன்னு உள்ள. அவனை ஏற விடாத. ஓய் தான் போகும் இப்போ. அல்ஃபி, I'm not bothered. Why you don't bother? Yeah, I don't bother. You Why? don't bother, so go. Yeah, why I bother? I don't need to bother. I have work. I have chicken gravy for Riya. You have no. ஏய், நீங்க நோம்பு திறக்க ஸ்பெஷல் பண்ண போறேன். திங்க மட்டும் வந்துருங்க. Donut. டோனட் கோனட். சிக்கன், உப்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3 போட்டு பாயில் பண்ணுறேன் சிக்கனை. பொட்டேட்டோ இங்கே வந்து வேக வச்சுருக்கேன் பாயில். இந்த மாதிரி சிக்கன் வந்து பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து பொட்டேட்டோ மேஷ் பண்ணி போடணும். இதில் சிக்கனில் பொட்டேட்டோ ஆட் பண்ணிடுச்சு. சிக்கனில் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் ஆனியன், பச்சை மிளகா. ஆனால் வந்து அது உரைக்கும், அதனால் நான் வந்து லைட்டாக போட்டுக்கிறேன். பச்சை மிளகா வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சீரக பொடி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சன்னா மசாலா, தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கெச்சப்பு, மேயோ, 2 ஸ்பூன். 2 ஸ்பூன். கெச்சப் மேயோவா? ஓகே போடா. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் வந்து கெச்சப்பு. அது கெச்சப் மைனீஸ் எடுத்து மூடு. இது வந்து ஸ்ரீராச்சா மேயோ. இது வந்து நல்லா இருக்கும், நல்லா திக்கா. இது கொஞ்சம் இப்படி புளிஞ்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ண ஜூஸியாக இருக்கும். இந்த கெச்சப் மேயோ அதுக்கு தான் போடுறது. ஜூஸி ஜூஸி ஜூஸி, வெரி வெரி ஜூஸி. நல்லா இதை ஆல் டுகெதர் மிக்ஸ் பண்ணணும். அல்ஃபி இதெல்லாம் மூடு 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 மூடு. கஸ்டர்ட் வேணும்னா போய் வாங்கு, இல்லைன்னா பேசாம கேட. இந்த மாதிரி பிரெட்டை ஸ்லைசஸ் எடுத்துட்டு இப்படி இதுக்குன்னே ஒரு ஷேப்பரே இருக்கும். பட் எனக்கு இதுதான் கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி ஷேப் பண்ணி டோனட். இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? டோனட் பண்ணுறோம்.
ஸோ இப்போ வந்து நம்ம அழகாக வந்து இதை மேக் பண்ணிக்கலாம். கையில் வந்து லைட்டாக எண்ணெய் எடுத்துக்கலாம். ஸோ இது மேலே இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு சீஸையும் இப்படி வச்சுட்டு இப்போ இதை வந்து இப்படி கவர் பண்ணிடலாம். இப்படி வச்சு ஒரு சீஸு, அதுக்கப்புறம் அதை ஒரு கவர், இது ஒரு டோனட். பாருங்க, இதை வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் ஷேப்பு. நல்லா அமுத்தி விட்டுட்டு நல்லா சிக்கன் வந்து ஃபுல்லாக ப்ரெட்டு ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஃபுல்லாக இருக்கும் இப்படி. ஸோ இப்போ வந்து இது ஆல் பர்பஸ் ஃப்ளார்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாவு தான் நான் எடுத்திருக்கேன், மைதா மாதிரி. இதை வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தந்தூரி சிக்கன் மசாலா போடணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போடுறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது இங்கே இப்போ வைக்காது, அங்கே உட்காந்து கீழே உட்காந்து. இது வந்து பிரெட் கிரம்ஸு. இதுதான் வந்து இப்போ பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் ஓகே. ஸோ சரிங்க, பாருங்க, இன்னைக்கு வந்து இந்த கஸ்டர்ட் பவுடரில் தான், வெனிலா கஸ்டர்ட் பவுடரில் பண்ண போகிறேன். டேக் 2.5 tablespoon 20. ஓகே, இப்போ ரெடி பண்ணலாம் டோனட்டை. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இப்படி விடணும், டிப் பண்ணணும் ஃபுல்லாக. பாருங்க, ரெண்டு பக்கம் நல்லா இப்படி டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸில் அல்ஃபி குட்டி சூப்பர்டா, பர்ஃபெக்ட். அல்ஃபி பாருங்கள், கஸ்டர்டுக்கு அழகாக ஆரஞ்செல்லாம் மேக் பண்ணி கட் பண்ணி எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துருச்சு. இன்னைக்கு கஸ்டர்ட் அங்கே ஆறிக்கிட்டு இருக்கு. ராணிமா, தேங்க்யூ ஸோ மச்.
எனக்கு இதான் வேலை இதெல்லாம் வேலை இருக்காது. பாருங்க இங்கே டோனட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பில் போட்டு எடுக்க வேண்டியதான். ஸோ பிஸ்மில்லா. Give it to me like I love you. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டர்ட். எங்கடா கஸ்டர்ட்? இந்த அதை எடுறாச்சலாம். பாருங்க கஸ்டர்ட் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரிசி குட்டி வெட்டிட்டாங்க. ஸோ இப்போ எல்லா ஃப்ரூட்ஸையும் இதில் போட்டுக்கலாம். ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு, என்னென்ன ஃப்ரூட்ஸ் நமக்கு வேணுமோ எல்லாமே போட்டுக்கலாம். எங்களுக்கு ஃபீஸிபிளான ஃப்ரூட்ஸ் தான், அதான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெடி. ஸோ இதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ள லெட் இட் கூல் வைப்போம். ரோல் ரெடி பண்ணியாச்சு. நோம்பு கஞ்சி. இந்த சீஸி சிக்கன் கிறிஸ்பு வந்து ரொம்ப எம்மையாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே அடிதடியாக எப்படி நம்ம ஒன்றே வயிறு ஃபுல்லாகிடும் சாப்பிட மாட்டோம்னு நினச்சோம். ஆனால் அந்த டேஸ்ட்டுக்காண்டியே வந்து அடிதடியாக எல்லாருமே சாப்பிட்டு நைட்டே காலி பண்ணிட்டோம். ஸோ அப்படி நான் பண்ணோன்னே இப்படி கட் பண்ணி காமிக்க மறந்துட்டேன். பண்ணோன்னே கட் பண்ணியிருந்தால் அந்த ஹீட்டில் அப்படி ஓப்பன் பண்ணோன்னே அந்த சீஸி நல்லா தெரிஞ்சிருக்கும். பட்டு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸ்நாக் பாரு ஸ்நாக் பாரு. என்ன இதில் ஒரு மைனஸ் தெரியுமா? டோனட் பண்ணோன்னே ஜமீர் அதை நடுவில் வெட்டினா அப்படியே அந்த சீஸி அப்படியே தெரியும். இப்போ வந்து நான் ஆறி போச்சேன், அதனால அந்த சீஸி தெரில. இல்லைங்க இப்படி இழுக்கிறது வரும்லங்க, இப்படி சூடாக இருக்கும்போது அது வராது இப்போ. சாப்பிட்டு பாருங்க எங்க சீஸி டோனட்ட. அல்ஃபி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே உங்க டேடியோட உட்காந்து நோம்பு திறக்கிறோம். அன்னைக்கு வந்து நம்ம 2 பேரும் உட்காந்து நோம்பு திறந்தோம். ரியலி அந்த மசாலா சான்ஸே இல்ல. டேய் கொஞ்ச நேரம் இருக்க கூடாதா? இந்த சூப்பரா இருக்குது. அக்கா சாப்பிடு. சிக்கி வாவ் கஸ்டர்ட் செம. அந்த ஒரு மசாலா ஃப்ளேவர் சான்ஸே இல்லை. செம்மையா இருக்கு அந்த மசாலா ஃப்ளேவர். அந்த இது மாதிரி ஜல்ஜீரா இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மசாலா ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு. டாடிட்ட வாங்கலையா? குல்கா போடாது ஆடுது தெரியாதுல்ல. அல்ஃபி தான் வெட்டினாங்க. வெட்டினா டேஸ்ட் பண்ணல. ஆறுது கஸ்டர்ட். எங்க வீட்ல எல்லாருமே கஸ்டர்ட் ஃபேன்ஸ்.
அல்ஃபினா 2ஆவது ஷிஃப்ட்டு. 3வது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாட்டர்டே இப்படி தான் இனிதான் போச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நோன்புக்கு நான் வந்து தராவி பள்ளிவாசலில் போய் தொழுகிட்டு வந்தேன். இல்லைன்னா வேலைக்கு போயிடுவேன், இந்த டைம் போக முடியாது. ஸோ ஹாப்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே இப்படி தான் போச்சு. கீழே என்னம்மா கிடக்கு? சிச்சி சிச்சி, அது பவுட்ரு, அதை போய் வாங்கிக்க கூடாது. வந்தோடனே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுற நீ என்ன? விளக்கு மாறு எடுத்து வீடு கூட்டி ரையான்மா பொறுப்பான பிள்ளை. ஏன் குண்டியில் ஆகி போயிட்டானா? செக் பண்ணிடுங்க. துணி குமிஞ்சு குமிஞ்சு கிடக்கு. ஐயா, ஐயோ நான் கழுவ முடியாது. ப்ளீஸ்ங்க, என்னடி ப்ளீஸ்? நான் டோனட் போட்டு எல்லாம் போட்டு டயர்ட் ஆயிட்டேங்க. அம்மா உங்க டர்ன். நீங்க ரொம்ப நேரம் டாடின்னு சொன்னீங்க. இட்ஸ் யுவர் டர்ன். நீ நல்லா இப்ப எதை எடுத்துக்கிட்டு இருக்க? நல்லா வந்தோடனே கஸ்டர்ட் எடுத்துட்டா. கஸ்டர்டு குட்டி வந்தோடனே கஸ்டர்டு ஒரு பவுல்ல போட்டாச்சு. ஆஃப்டர் ப்ரேயர், தராவி ப்ரேயர். ரையான் ஆயே போல உங்க டாடி பிராங்க் பண்ணியிருக்காரு என்னைய. பிராங்க் கமெண்ட் பண்ண நீ என்னைய. ஏய் கெபிச்சு, வந்தோடனே கால் மேல கால் போட்டு போன் எடுத்துட்டு உக்காந்தாச்சு. யாரு? ரையான், ரையான் என்னத்தை சுட வைக்கிற நீ ஓவனுக்குள்ள? இன்னும் பாரு அல்ஃபி எப்படி ஏறான்னு. வெரி வெரி. என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை அப்படியே டச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜப்பான் லைஃப் வித் ஃபேமிலி தமிழ் சேனலை. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் பாய்.